டு ஃபிஷிங் கலன் தமிழ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இது பானச்சரம் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பானச்சரம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க தண்ணியை தடுப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, என் பக்கத்தில் ஒரு கரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரை மாதிரி குறுக்க போட்டு தடுத்து வச்சுட்டு, அதை ஒரு சைடு மட்டும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தண்ணி கீழே விழுகிற மாதிரி வச்சு, ஒரு தடுப்பணை மாதிரி வச்சு, அதை சைடில் ஒரு டேப்பர் மாதிரி போட்டு, ஒரு நம்ம வலை இல்லாட்டி இதை வச்சுருவாங்க. இங்கிட்ட ஒரு குழி மாதிரி வச்சுருவாங்க. ஒரு குழி, ஒரு பானையோ இல்லாட்டி குழியோ பதிச்சு வச்சுருவாங்க. அந்த மீன் என்ன பண்ணும்டா, அந்த தண்ணியில் அப்படியே ஏறி வரும். அந்த ஏதோ ஒரு ஆறு இது போகுது, பாதை இருக்குன்னு ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஒரு வலை வச்சுருக்கோம். அந்த ஒரு கம்மந்தட்டை, சோளத்தட்டை இதை வச்சு ஒரு இல்லாட்டி சிமெண்ட்டு மணல் செழிக்கிற வலை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அந்த தண்ணி ஃபில்டர் ஆகிற மாதிரி வச்சுருவாங்க. அந்த மீன் வர தண்ணி பார்த்திங்கன்னா, தண்ணி தொடர்ந்து இருக்குன்னு வந்துடும். வந்தவொடனே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த வலையில் பட்டவொடனே தண்ணியெல்லாம் கீழே போயிடும், மீன் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கும். அதை நம்ம அந்த டேப்பர் கொடுத்து ஒரு குடமோ இல்லாட்டி ஒரு மண்சட்டி பதிப்பாங்க, இப்போ இல்லாட்டி கிடங்கு மாதிரி வைப்பாங்க. அதுக்குள்ளே பதிகிற மாதிரி வச்சுருவாங்க. உள்ளே விழுந்துடும். வாங்க, நான் எப்படி பண்ணுறோம்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன். வாங்க, சும்மா தள்ளு சொன்னேன். கையெடுப்பா, அது போகாது. தவிட்டே கிடக்கட்டா. ஆமாம், செத்தோடும் போகிறேன். அதுவாடுக்கு எங்கே போகுது? தான் வரும். நல்லா தள்ளிக்கிட்டே இருந்தால் நிறைஞ்சு விழுகட்டுங்கிட்டு. அவங்க ஏறிக்கிட்டு போகிறாங்க. ஏறாது. அந்தது அவ்வளோ இதெல்லாம் ஏறாது. சரியான ஏற்றம் ஏறுதுங்கம்மா. அங்கே ஏற்றம் சரியான ஏற்றம். அங்கே ஏற்றம் சரியான ஏற்றம். என்ன இது ஓடாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரில இருக்காது. பேசாமல் இருக்கு. அங்கே வரும் அப்போ ஒரு நேரத்தில் அங்கே குனிஞ்சது ஒரு எனக்கு யோகம் தேவாலு எல்லாருக்கும் முன்னால் சும்மா போயிட்டேன். ஆமாம் ஆமாம். இப்போ நான் ஜாலத்துறை சரி பண்ணேன், ஒழுங்கு வைக்கலை. இன்னொரு நாளாக பார்க்கல. அப்படி வாங்க இந்த மாதிரி கூட்டம் ஏற்கனவே நீ சட்டி நிறைஞ்சவங்க எட்டிங்க. ஆமாம், எல்லாம் எட்டி தான் பரவாயில்ல. அப்படி வாங்கல அந்த மாதிரி கட்டச்சி தள்ளு விடு. விடு போதும். பக்கத்துலேருந்து அப்படி விழுகிற மாதிரி இருந்தால் வீடியோ நீ நல்லாயிருக்கும். அது இன்னும் உயரமாக இருக்கணும். வேறு தட்டு போடணும். இந்த தட்டு கொஞ்சம் உயரமாக இருந்து டேப்பர் முதல் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ தள்ளி அமுக்கி விட்டாங்க. இன்னைக்கு வளைஞ்சிருக்குங்களா அது தம்பி? இருப்பா சேர்த்த விழுவட்டு விழுவட்டுங்கப்பா. காணாமல் 14 மேலாம் தவிர அந்த போக்கு தண்ணி போயிட்டானா எதிர்த்துருவா, ஏறிவா. ஒதுங்கிட்டே நின்றாத்தான் நின்றுக்கிட்டே இருக்கும். இப்படியே இருக்கும். இல்லாட்டி அதுங்க என் காத்துக்கிட்டே இருக்க முடியும். நாளே கூப்பிட்டு முன்னாளாக உழுதலை வாங்க. இருப்பா அதனால ஓட மாட்டா, திருப்பி திட்டலாம் போக முடியாது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா, சில நேரம் எப்படி மீன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வர்ற மீன் அப்படியே வரும், மீன் இறங்கும் தோழி. இந்த தண்ணி வலி கீழே விழுந்தோடனே அப்படியே ஏறி உள்ளே விழுந்துடும். மேக்ஸிமம் என்ன வரும்டா, மற்ற நேரங்கள்லாம் நம்ம இந்த பக்கம் ஒரு குளமோ இல்லை ஏதோ கம்மா ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து மீன் தண்ணி போனோடனே அந்த மீன் அங்கேருந்து இங்கே ஏறி வரும். திரும்ப ஏறி வர்றப்ப
நம்ம கரெக்டாக இங்கனக்குள்ளே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும். இந்த ரவுண்டில் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மீனோட நடமாட்டம் தவ்வும் நிறையா விளாடும். அப்படி விளாட்ற மீன் என்ன வரும்டா, இந்த சுழிக்கிட்ட வந்தவொடனே அங்கே தவ்வு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து தவுது பாருங்கள், அந்த தவுது பாருங்கள். அப்படி மீன் தவறும் என்னன்னா, மீன் அங்கே தவறு தவு அடுத்த மீன் வந்து இங்கே வந்துடும். அடுத்த தவி அப்படியே இங்கே வந்து இந்த இடத்துல வந்து விழுந்துடும். இங்கே பாருங்கள், அங்கே தவ இங்கே மீன் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா மீனுமே பறவைப்பிடி மீன் தான், பறவைப்பிடி வட்டச்சுழி. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மீனை விட இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. சளி இருமலுக்கு இருந்துச்சுண்டா சின்ன மீன் கிடச்சிண்டா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. குழம்பு வச்சு சூடாக குடித்தா சளி இருமல் அப்படியே கேட்கும், நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே. ஆமாம், எல்லாம் நின்று போகும். மீன்லாம் கிடைக்காது யாருக்குமே, கிடைக்கிறவங்க டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது. இந்த மீன்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். யாராவது தெரிஞ்சவங்க தான் அவங்க வாங்கி சாப்பிடுங்க நீங்கள். நல்லலாம் மாமி, தலைவிடு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாளிக்குள்ளே தண்ணி நிறைஞ்சிருச்சு. அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறதுக்கு அந்த மீனை எடுத்து போட்டு தண்ணியை வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி நிறைஞ்சின்னா மீன் திரும்ப தப்ப ஆரம்பிச்சிடும், சில மீன்கள் தப்ப ஆரம்பிச்சிடும். அதனால தான் தண்ணியை வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. மீன்னா கிடக்கட்ட அது வாட்டுக்க தண்ணி எப்படிலாம் எடுத்தால் செத்துப்போம்ல அப்புறம். சரி, நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? சூட்டாக இருக்குது, ஏறுச்சுன்னா பரவ தான் வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி சால்தரை மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அவங்க எப்படி பிடிக்கிறாங்க என்னன்றது எப்படின்னு பார்த்தோம். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி மேலும் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நன்றி நண்பர்களே.